ஸோ ஹாய் பட்டான் ஃபேமிலிஸ். இன்னைக்கு இந்த விலாகில் நாங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஸோ 3 முக்கியமான டிப்ஸ் தான் நான் தரப்போகிறேன். ஸோ பிரஸ்ட் ஃபீட் மாம்ஸுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முக்கியமான 3 குறிப்புகள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ நீங்கள் பார்த்தே ஆகணும். பிகாஸ் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அண்ட் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மேலும் விவரங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாமே எக்ஸ்ட்ரீமாக சாப்பிடுங்க, நிறைய சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிட 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 அதில் சத்து ஊறும். அதே மாதிரி உங்களுக்கு பாலும் ஸோ செகண்ட் திங் பார்த்திங்கன்னா, குழந்தைங்க கஷ்டப்பட்டு குடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நம்மக்கிட்ட பால் கம்மியாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிருங்க. பிகாஸ் ஃபஸ்ட் டைம் குடிக்கிறப்பவும் சரி அவங்களுக்குமே தெரியாது. ஸோ உங்களுக்குமே அது கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு தான் நீங்கள் பம்ப், அதாவது பிரஸ்ட் பம்ப் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அது நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் கேட்டிங்கனாவே கொடுப்பாங்க. ஸோ பம்ப் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ கொஞ்சம் போர்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அதனால் குழந்தைங்க ஈஸியாக குடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ 2வது முக்கியமான விஷயம் இதுதான். ஸோ டாக்டர்ஸுமே சொல்லுவாங்க. ஸோ சொல்லாதவங்க தெரியாதவங்களுக்கோசரம் தான் இந்த வீடியோ உங்களுக்காக நான் சொல்கிறேன். 3வது விஷயம் பார்த்திங்கன்னா, ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் பயங்கரமாகும். ஏன்னா இத்தனை நாள் தூக்கத்தை நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இழக்கிற மாதிரி இருக்கும். கோவம் வரும், டென்ஷன் ஆகும், ப்ரெஷர் ஆகும். பட் அதெல்லாம் நீங்கள் தாண்டிக்கணுன்னா உங்களோட பார்ட்னரோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். எல்லாரோட பார்ட்னரோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் எல்லாருமே காமாக இருக்க முடியும். ஸோ அப்போ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும். ஸோ உங்கள் பார்ட்னர்கிட்ட பேசுங்க, நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும்னு சொல்லுங்கள். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ உங்கள் பார்ட்னரும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இருக்கிறவங்க எல்லா ஹஸ்பண்ட்ஸுமே நமக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுறாங்க. அதனால் பிரச்சனையே கிடையாதுங்க. தாராளமாக நீங்கள் ஹஸ்பண்ட் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீலிங்ஸ் அண்ட் உங்களோட எமோஷன்ஸ் அண்ட் எல்லாமே சொல்லி நீங்கள் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருங்க. இதுதான் முக்கியமான. இந்த 3 விஷயத்த நீங்கள் மறக்காமல் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். நல்லா சாப்பிட்றது அண்ட் நான் இன்னொரு விஷயத்த நான் மறந்தே போயிட்டேன். நல்லா தண்ணி குடிக்கணுங்க. நல்லா தண்ணி நிறைய நீங்கள் குடிக்கணும். நீங்கள் வெதர் நீங்கள் வெஜினல் பர்த்தாக இருக்கலாம், இல்லை சி செக்ஷனாக இருக்கலாம், தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பிகாஸ் பார்த்திங்கன்னா ப்ரெக்னன்சிலையும் தண்ணி குடிக்கணும் அண்ட் ஆஃப்டர் ப்ரெக்னன்சி, அதாவது இப்போ குழந்தை பெற்றதுக்கு அப்புறமேட்டும் தண்ணி நீங்கள் நிறையா குடிச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு எந்த ஒரு எனர்ஜியும் லாஸ் ஆகாது. அதே மாதிரி ஸோ இந்த சொன்ன இந்த எல்லா விஷயங்களும் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் நான் நிறைய அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது, முக்கியமான விஷயம் ஏதாவது கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கூட கமெண்டில் கேளுங்க, நான் பதில் பண்ணுறேன். பாய்.